மார்ச் மாதம் 2வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் வழக்கம் போல 10 படங்கள் கிட்ட வந்துருங்க. அது தியேட்டர் மட்டும் இல்லாமல் ஓடிடிலையும் சில படங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு சில வாரங்களாவே அதெல்லாம் நம்ம கவுண்டரில் எடுத்துக்கிறல. ஏன்னா தியேட்டரில் வர படங்களே எக்கச்சக்கமாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தியேட்டரில் இந்த வாரம் நிறைய படங்கள் வந்தாலும் ஒரு 4 படங்களை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டில் என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல வடம் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. நம்ம விமல், நட்ராஜ் இவங்களாம் நடிச்சு ஓரளவுக்கு கமர்ஷியலா இருக்கும். மிக பெருசா நல்லா இருக்குமா இல்லையான்ற மாதிரி தான் ட்ரைலர்லயே தோணுச்சு. படம் பார்த்ததுக்கு அப்புறமும் அதுதான் நிதர்சனமா இருக்கு. உங்களுக்கு விமல், நட்ராஜ் எல்லாம் பிடிக்கும்னா ஒரு டைம் பாஸா கமர்ஷியலா பார்த்துட்டு வரலாம். ஆனா இன்னைக்கு இருக்க சர்வைவிங்க்கு பெஸ்டா தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு படமா இந்த படம் கண்டிப்பா இல்ல. அதனாலதான் வந்து 2வது வாரமே தியேட்டர்கள் தராம வாஷ் அவுட் ஆயிருக்கு. இருந்தாலும் விமல் எக்கச்சக்கமான சூர மொக்க படங்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்றதுனால நம்ம இந்த வாரம் கவுண்டர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி லாஸ்ட் வாரங்களில் 10 படங்கள் கிட்ட வந்தால் அதுல நிறைய படங்கள் நம்ம கவுண்டர்லயே எடுத்துக்கல. எடுத்த படங்களும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ ஓவரா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்கோசம் தான் வடத்தை இந்த வாரம் கவுண்டர் எடுத்திருக்கும். நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் மின்னலே படம் ரிலீஸ் ஆகி 25 நாள், அதாவது இப்ப லேட்டஸ்டா பண்ண ரீ ரிலீஸ்லயும் 25 நாள் ஓடிடுச்சு. கலெக்ஷனும் 2 கோடியே தாண்டியே கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த ரீ ரிலீஸ்லயும் நிறைய படங்கள் ரீ ரிலீஸ் ஆகிட்டே இருந்து இப்ப லேட்டஸ்டா அதுல கண்டிப்பா மின்னலேன்றது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் 4 வாரம் கழிச்சு 5வது வாரம், அதாவது நாளையில இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே ஆக்சுவலி விஜய் படம்லாம் கூட கில்லி இதெல்லாம் கூட ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் விஜயோட ரேஞ்சுக்கு அது கண்டிப்பா கம்மியா தான் இருக்கு. அதனால தான் நம்ம அந்த படங்கள்லாம் ஸ்கிப் பண்ணாலும் இப்போ மின்னலே எடுத்து வச்சிருக்கோம். இன்னொன்று இப்போ கில்லி தெரியலாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்கள் இல்லை. ஆனால் மின்னலே வந்து அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இன்னமும் தியேட்டர்கள் சர்வே போயிட்டு இருக்கு. நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் சிறை படம் ரிலீஸ் ஆகி 75 நாள் வெற்றிகரமாக கடந்தது மட்டும் இல்லாமல் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழில் பார்த்துருப்பீங்க. 75 நாள் போஸ்டர் தமிழ் படத்துக்கெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அந்த ஆசையை சிறை நிறைவேற்றிருக்கு. ஆல்ரெடியே பேசியிருந்தோம் ப்ரொடியூசர் பையன். ஸோ கண்டிப்பாக போஸ்டர் இது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதை தாண்டி இப்பவும் இந்த படம் தூக்கப்படல. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு தேட்டரில் ஓடுது. ஸோ 80 நாள் இந்த வீக்கெண்ட்லேயே ஃபினிஷ் ஆகுது. 85 நாள் கிட்ட நம்ம தியேட்டரில் ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப சிறைக்கு வந்திருக்கு. பாப்போம் இப்படியே மூவ்மெண்ட் போய் 100 நாள வந்து இந்த சிறையை அச்சீவ் பண்ணுதான்ட்டு. நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். அந்த 3 படங்களும் நாளைக்கு தான் ரிலீஸ். எக்ஸ்பெக்டேஷன்ல 3 படங்களையும் ஒரே கவுண்டர்ல பண்ணிடுறேன். ஏன்னா பெருசா எக்ஸ்பெக்டேஷன் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா சினிமா ரசிகர்ல ஏதாச்சும் புது படங்கள்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ட்ரைலர்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று எல்லா படத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 20 தேட்டர் ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இல்ல நம்ம முதல்ல வோவல்ஸ் அப்படின்ற படத்தை பார்த்துருவோம். இந்த வோவல்ஸ் படத்துல நம்ம யூகி சேது, சின்னி ஜெயந்த் இவங்கலாம் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. நம்ம யூகி சேது படம் பண்ணாலே என்ன மாதிரி படமா இருக்கும் தெரியும். ஸோ ட்ரைலரை பார்க்கும்போது அவர் ஏற்ற படமாக தான் இது தெரியுது. மற்றபடி இங்கே பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை கொஞ்சம் புதுசாக ஏதாவது சொல்ல வர மாதிரி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் கண்டிப்பாக சூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்ததுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதா இல்லையான்றதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்த்துருவோம். அப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா பார்க்க முடியாது. என்னடா பார்த்துருவோம்னு சொன்னால் ஒன்றும் காணுமே நினைக்காதீங்க. நம்ம கவுண்டரில் பார்க்கலனாலும் நீங்கள் ரிவ்யூ கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்க. இந்த படத்து மேலே இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா நம்ம கவுண்டருக்கு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கும். எல்லா சைட்லையும் பாஸ் ஆனால் தான் நம்ம கவுண்டரில் இடம் பிடிக்கிற அளவுக்கு வரும். ஏன்னா எக்கச்சக்கமான படங்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம கவுண்டரில் அடுத்ததாக இதே எல்லா இடத்துல பார்க்க போகிற படம் வெஞ்சன்ஸ் படத்தில் நம்ம அபர்நிதி வந்து ஒரு மெயின் லீட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு உமன் லீட் படமா இந்த படம் வருது. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு வருது ஒரு உமன் லீட் படம் நினைக்கிறேன். அதுலயும் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. அபர்நிதிங்கிட்டு ஒரு ஃபார்ம் செட் பண்ணி வச்சிருக்காங்க லைட்டா. அதுக்கு இந்த படம் வர்த்தபிளா இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. ஆனா ஓவர் ஆடியன்ஸை கவருமான்றதுலாம் வந்து நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட 20 தேட்டர் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. வெஞ்சன்ஸ், உமன் லீட், பொலிட்டிக்கல் த்ரில்லர் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கான ஒரு படமா இருக்கும். ட்ரைலர் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆக்சுவலி லாஸ்டா பார்த்தா யூகி சேது, சின்ன ஜெயந்த் படமும் யூகி சேது மாதிரியான ஆட்களோட அந்த திங்கப்லாம் பிடிக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கும் அந்த படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி தான் அந்த ட்ரைலரும் இருக்கு. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. பட் ஓவரால் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும்போது தான் இங்க பஞ்சாயத்து ஆயிடும். பாப்போம் அதுலயும் தட்டி தூக்கிட்டு எந்த படம் வருதுன்றத. நம்ம கூட அடுத்ததா இதே எல்லா இடத்துல பார்க்க போற படம் கொலைச்சேவல். இந்த கொலைச்சேவல் படத்துல நம்ம கலையரசன் ஹீரோவா பண்ணிருக்காரு. கலையரசனை பொறுத்த வரைக்கும் ஒரு நேம் இருக்கு. நல்ல ஒரு கான்செப்டா எடுத்து பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு ஒரு நல்ல படமா இந்த கொலைச்சேவல் ட்ரைலர் பார்க்கும்போதும் தெரியுது. இந்த கொலைச்சேவல்ன்றது நம்ம கல்ச்சரோட ஒன்றி போன ஒரு விஷயமா நிறைய இடங்கள் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு ஏதோ ஒரு பேஸ் பண்ணி ஒரு த்ரில்லர் மாதிரியான சப்ஜெக்ட்ல கொடுக்குறாங்க. அதை தாண்டி ட்ரைலர் பார்க்கும்போது லைட்டா அந்த ஆணவ விஷயம் இந்த மாதிரிலாம் சிலது இருக்குமான்னு தெரியல. இனிமே இந்த படத்துக்கும் ஒரு 20 தேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பாப்போம் கொலைச்சேவல் என்ன மாதிரியான ஒரு படமா வருதுன்றத. இந்த எல்லா படங்களுக்குமே 20 தேட்டர் கிட்ட கொடுத்தாலும் தேட்டரில் சர்வே ஆகிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அதை தாண்டி எத்தனையோ சின்ன படங்கள் வந்து நல்லா இருந்து சர்வே ஆகிறத பார்த்துருக்கும். அதுல இந்த 3 படங்களை ஏதாச்சும் ஒன்று நடக்குதான்னு பார்க்கலாம். அதை தாண்டி படம் ஓரளவு கண்டிப்பா வர்த்தா இருக்குனாக்கா தேட்டரில் மிஸ் பண்ணாலும் ஓடிடிட்டு ஒரு பெரிய ஆடியன்ஸ் கூட்டம் வந்துட்டு இருக்கும். அதான் டைம் பாஸ் ஆகணும் ஏதாச்சும் நல்ல படமா பார்க்கணும் அப்படிங்கிற கும்பலுக்கும் அவங்களும் செலக்டடா தான் படம் பார்த்துருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த 3 படங்களை ஏதாச்சும் ஒரு படம் எதிர்பார்க்க வைக்குதா அப்படின்னா பார்த்ததுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதான்றதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்த்துப்போம். நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போற படம் ஆரணிய காண்டம் நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ரீ ரிலீஸ் படம். ஆக்சுவலி ஆரணிய காண்டத்தை பத்தி நிறைய பேருக்கு சொல்லி தெரிய தேவையில்ல. மூவி லவர்ஸ்க்குலாம் ஒரு சம வேற லெவல் ஒரு படமா இருக்கும். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல ஆல்ரெடி ரீ ரிலீஸ்லாம் ஆயிருக்கானு தெரியல. எனிவே இந்த படம் ரீ ரிலீஸ் ஆனா இதை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்காங்க. ஆனா ரொம்ப சின்ன கூட்டம். பட் இனி நிறைய பேருக்கு அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் இது கனெக்ட் ஆயிடுச்சு. தியேட்டரில் வந்து ஒரு நல்ல ரிலீஸ் வருதெல்லாம் தெரிஞ்சு அவங்க போய் பண்ணாங்கன்னா இந்த ஆரணிய காண்டம் கண்டிப்பா ஒரு நல்ல கலெக்ஷன் எடுக்கிறது
வாய்ப்பு இருக்கும் ரீ ரிலீஸ்ல. நான் ஆரண்ய காண்டத்தை இந்த அளவுக்கு டாப் கவுண்ட்ல வச்சிருக்கேன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது கண்டுக்கப்படாம போய் பல வருடங்கள் கழிச்சு தான் இந்த படத்துக்கான பூமே கிடைச்சது. யூடியூப்ல வந்து ஒரு கல்ட் கிளாசிக்கா கொண்டாடுற படங்கள்ல கண்டிப்பா ஆரண்ய காண்டத்துக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க எல்லா படங்கள் மாதிரியும் இதுக்கும் 20 தியேட்டர் தான். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கான அந்த மூவி வால்யூம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பெருசு. அதை உங்க எல்லார்ட்டையும் சொல்லணும்ன்றதுக்கோசம் தான் இந்த அளவுக்கு டாப் கவுண்ட். சினிமா லவர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா ஆரண்ய காண்டம் படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஓடிடிலயாச்சும் ட்ரை பண்ணுங்க. பாப்போம் இந்த படம் ரீ ரிலீஸ்லயாச்சும் அதுக்கான வர்த்தை எடுத்துக்குதான்ட்டு. நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற படம் காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு தெலுங்கு தமிழ் பைலிங்குவல் படமா ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கண்டென்ட் ஓகே தான், இருந்தாலும் இங்க தி பெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பா தேவைப்படுது. அதுல ஓகே ரகமா தான் இருக்கு இந்த படம். ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படி தூக்கி சாப்பிடும் இப்படி தூக்கி சாப்பிடுன்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே தமிழ் தெலுங்கு பைலிங்குள்ள ஒரு படம் வந்து செமையா போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு படமா இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் இருக்காதான் எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் கண்டிப்பா இருக்கதா செய்து. தியேட்டர்களையும் அது வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்ல நிறைய தியேட்டர்கள் கொடுத்த இந்த படம் இந்த வாரம் ஒரு 10 தியேட்டர் ரேஞ்சுக்குள்ள கூட ஓடல. ஆனா 10 தியேட்டர் நெருங்கிடுச்சு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். எனிவே காதல் ரீசெட் ரிப்பீட் ஒரேடியா அப்பீட் ஆகல, அவ்வளவுதான். நம்ம கவுடல 4வது இடத்துல பார்க்க போற படம் கிணத்த காணும். இந்த கிணத்த காணும் படத்துல நம்ம யோகி பாபு ஹீரோவா பண்ணிருக்காரு. ஆக்சுவலி ட்ரைலரே கண்டிப்பா ஒரு செம இம்ப்ரெசிங்கா தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நல்ல படங்கள்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்த, அதுவும் நம்ம மண் சார்ந்த வாழ்வியலை காட்டும். அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை இந்த படம் ரொம்ப கிளியரா காட்டியிருக்கு. அதுவும் நம்ம யோகி பாபா வச்சு கொஞ்சம் காமெடியா காட்டுறது மட்டும் இல்லாம நம்ம யோகி பாபுக்கு மண்டேலா இந்த மாதிரியான ஒரு ரகத்துல இந்த கிணத்த காணும் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் ட்ரைலர் பார்க்கும்போது தோணுது. தியேட்டர்ல நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 தியேட்டருக்கு மேல தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் பெருசா ஸ்கிரீன் கெபாசிட்டின்றது இந்த படம் எடுக்கல. ஆனா இது ஒரு நல்ல படமா கன்சிடர் ஆச்சுன்னா கண்டிப்பா செகண்டரி ஸ்கிரீன் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப தேர்ட் ஸ்கிரீன் கூட பெருசா இந்த படம் ஆக்குபை பண்ண மாதிரி தெரியல. கிணத்த காணும் எப்படியாப்பட்ட படம் தெரியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மயிலாடி இந்த மாதிரியான சில படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா இப்போ லேட்டஸ்டா. அதான் நம்ம மண் சார்ந்த ஒரு பிரச்சனையை அவங்க ஹைலைட் பண்ணி அதுக்கான ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பண்ணி கதை பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. ட்ரைலர் பாருங்க, பிடிச்சிருந்தா மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு இம்ப்ரெசிங் தெரியுது, பிராமிசிங்கா அதை காப்பாத்துமா இல்லையான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தலாம். கண்டிப்பா பார்க்கறதுக்கான அந்த நிலைமை இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல பார்க்க போற படம் கப்பல் ஃப்ரெண்ட்லி. கப்பல் ஃப்ரெண்ட்லி லாஸ்ட் வீக் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 தியேட்டர் கிட்ட ஓடிச்சு. இப்போ இந்த படம் அடுத்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா 3 தியேட்டர் கிட்ட ஓட போகுது. கப்பல் ஃப்ரெண்ட்லி 4 வாரத்தை கம்ப்ளீட் பண்ணி 5வது வாரத்துல ஓடுது. இந்த படத்துக்கு ஒரு இம்ப்ரெசிவே இல்லன்னு தான் சொல்லணும் நம்ம ரிலீஸ் பண்ண முடியலாம். ஆனா படத்தோட தன்மையால இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தது மட்டும் இல்லாம ரன்னிங் செலவும் நல்லா எடுத்துட்டு இருக்கு. பார்க்குறவங்களுக்கும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ அதனால தான் நம்ம நிறைய புது படங்கள் அது இதெல்லாம் வந்திருந்தாலும் இந்த படம் பண்ண பர்ஃபார்மன்ஸ்ன்றது மைல்டா வந்து உங்களுக்கு சர்வே ஆயிருங்க. ஸோ அதை பார்த்து நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் தர வேண்டியதா இருக்கு. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போற படம் வித் லவ். வித் லவ் படம் லாஸ்ட் வீக் ஓடிடிலேயே வந்துடுச்சு. இருந்தாலும் தியேட்டரிகள்ன்றது பெருசா ஆக்குபை பண்ணிருக்கு. அதில் லாஸ்ட் வீக் அதாவது இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கிரீன்ல கூட எங்கேயோ ஓடின மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் பெருசா கிடையாது. பட் ஷோ கெப்பாசிட்டி அது இதெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது 5வது வாரத்துக்கு கொஞ்சம் அதிகம் தாங்க சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சிங்கிள் ஷோ போட்டு ஒரு 10 தியேட்டர் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுறாங்க. இது 6வது வாரம் நினைக்கிறேன். அதாவது 5 வாரம் முடிஞ்சு 6வது வாரம். இத்தனைக்கும் ஓடிடில வந்துடுச்சு. ஓடிடில பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும்ன்ற அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவ் கிடைச்சிருக்கு போல இருக்கு. அதுக்கான வர்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஓடிடில இப்ப நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. என்னடா வித் லவ்னு சொல்லிட்டு இருக்கான்ட்டு. அதையெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் இந்த ஹீரோ ஹீரோயினின்றது வந்து அந்த பேர் காம்போ கூட விட்டுலாம். பட் இந்த ஹீரோவை சேவிங்லாம் பட்டு ஸ்கூல் போஸ்டர்ல அடிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ரொம்ப முடியலன்றது உங்களுக்கும் தோணுதான் தெரியல. ஆனா என்ன பண்றது, அஸ்வத் இந்த படத்துல நடிச்சனால தான் இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கெல்லாம் வந்து லக்ன்றது ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருந்துட்டு இருக்கு. ஸோ அது அஸ்வத்துக்கு கொட்டி கிடக்குது. நம்ம ஸ்கூல் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நிறைய படங்கள் இப்போ லேட்டஸ்டா நிறைய லவ்வை வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆரோமலையில ஒரு லவ், அப்புறம் லவ்வர்ல ஒரு லவ், நிறைய படங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். அவங்க லவ்வை வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத. அதுல இந்த வித் லவ்ன்றதும் ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கான இடம் தான் இவ்வளவு பெரிய வெற்றியும் கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு. ஆனாலும் அதை மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆர்டிஸ்ட் வேற யாராச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வித் லவ் இவ்வளவு பெருசா ஓடி இருக்குமா தெரியாது. அஸ்வத் அப்புறம் அனசுராவா அவங்களோட லக் வந்து ரொம்ப பெருசா இருந்திருக்குங்க. நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் தாய் கிழவி. தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்திலயும் முக்கியமான பல தியேட்டர்களில் ஓடுற ஒரே படம் தாய் கிழவி மட்டும்தான். ஏன்னா வேற படம் ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா புதுசா எந்த படங்களும் பெருசா இம்ப்ரெசிவா வரல. பழைய படத்துக்கும் போற அளவுக்கு இந்த தாய் கிழவி விட்டே கொடுக்கல. கிட்டத்தட்ட 50 கோடியே 12 நாள்ல எடுத்திருக்கு. 12 கூட இல்ல 10 நினைக்கிறேன். மற்ற படங்கள்லாம் 25 கோடியே. இப்ப 4 படம் சிறை, டிடிடி, வித் லவ் இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு 25 கோடி எடுத்த அந்த ஒரு டைமிங்ல தாய் கிழவி 50 கோடி எடுத்திருக்கு. நம்ம லாஸ்ட் வீக்கே பேசிருக்கோம் 50 கோடி வரும்னு. இப்போ 75 கோடி வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்லயும் இந்த படம் மட்டும் தான் இருக்கு. அடுத்த வாரத்துல தான் வேற மாதிரியே மாறுது தியேட்டர்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த ஒரு கெப்பாசிட்டியை கண்டிப்பா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நெருங்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை தாண்டி 100 கோடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஏன்னா தாய் கிழவி அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊர் சம்மந்தப்பட்டு நம்மளோட உணர்வுகள் சம்மந்தப்பட்ட ஒரு படமா இருக்கிறதுனால பல பேருக்கு இந்த படம் லைக்கபிளா இருக்கு. ஆனா இந்த ஆக்ஷன் த்ரில்லர் அது இதுன்ட்டு எதிர்பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஆனா அதெல்லாம் பார்த்து மாறுதலா ஒரு படம் பார்க்கணும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பக்கா கனெக்டடு. இந்த ஒரு படத்தோட வெற்றி இதுவே ஒரு நல்ல படம் தான். இது சிவகார்த்திகேயன் இன்னும் ஒரு 4 படம் பண்ண வைக்கிறதுக்கான பூஸ்டப்பா இருக்கும். இந்த படம் பார்க்காதவங்க ஏதோ நல்லா இருக்காமே அப்படின்னு நினைச்சவங்களாம் ராதிகாவை மட்டும் வச்சு ஃபோக்கஸ் பண்ணது தான் பார்த்திருப்பீங்க. இங்க ராதிகான்றது ஒன் ரைட்டிங் பார்ட்டா தான் இருக்காங்க. ஏன்னா இங்க சிங்கம்புலி, முனிஷ்காந்த், பாலசரவணா, அருள்தாஸ் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கேரக்டர் வந்து இந்த படத்துல ரைட்டிங்கா வேற
லெவல்ல சூப்பரா இருக்கு. ஸோ படம் ராதிகா மட்டும் தான் நினைச்சு நிறைய பேர் தயங்கிடாதீங்க. உள்ளுக்குள்ள போனீங்கன்னா உங்கள வேற மாரி பண்ணி விட்டுரும். ஆனா அதுக்கு நீங்க நம்ம ஊரோட கனெக்ட் ஆன மக்களா இருக்கணும். அப்படிதான் இருப்பீங்க. எல்லாம் நம்ம பைப்புள்ளைங்க தான். போய் பாருங்க. கண்டிப்பா உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும். பார்த்தவங்க சொல்லிட்டு போங்களப்பா நான் சொல்றது கரெக்ட்டா இல்லையான்ட்டு.